ஒளி பரப்புற எதுவுமே கீழே விழுந்து உடையக்கூடாது. அது சாதாரண விளக்கா இருந்தாலும் சாமி விளக்கா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும். உனக்கு என்ன பயமா, பாசமா? சொல்லு. சிவராம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான். எந்த அர்த்தமா இருந்தாலும் பாசத்துக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், அது சுயநலம் தான். எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு அது சுத்த போய். அதனால ஊர்மிளா, நீ என்னுடைய சுயநலம் தான். சுயநலம் மனுஷனு குடும்பக்காரன் ஆக்கலாம், ஆனா நீ என்ன அப்படி மாத்த மாட்டேன்னு தெரியும். நம்ம குழந்தை பருவம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? என்னுடைய விளையாட்டு பொருட்களை எடுக்கிற பசங்களை நான் சும்மா விட்டதில்ல. வேற எதுவுமே வழி இல்லைனா அந்த விளையாட்டு பொருட்களை எப்படியாவது அழிச்சிடுவேன். சிவராம் ஆசைப்பட்டத மத்தவங்களுக்கு சொந்தமாக விட மாட்டேன். எனக்கு கிடைக்க வேண்டியது இன்னொருத்தவங்களுக்கு கிடைக்க விட மாட்டேன். உன்னை பத்தி கிடையாது, பொதுவான ஒரு விஷயம் நான் உன்கிட்ட சொன்னேன், அவ்வளவுதான். அத்தைக்கும் மாமாக்கும் சொந்த பையனை பத்தி பயமா இருந்துச்சு. யுத்தத்துல ஜெயிக்க கத்து கொடுத்தவங்களையும் உருவாக்குனவங்களையும் கொல்லலாம், இது என்னுடைய கொள்கை. தயவு செய்து அதை என்ன செய்ய வச்சிடாதீங்க. மெட்டாபிசிக்ஸ்ல டாக்டரேட் வாங்கினதுக்கு அப்புறம் சிவராம் துஷ்ட சக்திகளை பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு. வடநாட்டுல இருக்கிற உஜ்ஜயினியில யார்கிட்டயும் சிஷியனா சேர்ந்து மந்திரத்தையும் தந்திரத்தையும் தப்பான முறையில பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. ஆண்டவன் இப்படி மோசமான பையனை நமக்கு தந்ததுக்கு காரணம், போன ஜென்மத்துல பிராமணனை நான் சாகடிச்சதா ஜோசியர் சொன்னாரு. அந்த பொண்ணு அந்த பிசாசு கையில நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். வசந்தி பையன் ஜெயகிருஷ்ணன் இருக்கான்ல, ஊர்மிளாவை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் அப்படிதான். லண்டன்ல துபாயில எல்லாம் பிசினஸ் பண்றான். சிவராம உஜ்ஜயினில இருந்து வர்றதுக்குள்ள அவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். கல்யாணத்து அன்னைக்கு என் அம்மாக்கு சொந்தமான வீட்டுல நானும் ஜெயகிருஷ்ணனும் கூடி வந்துட்டோம். ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? எனக்கு சமையல் கட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு கல்யாண பொண்ணா நான் வருவேன். அது வரைக்கும் நீங்க இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க.
அத்தை கூப்பிடுறாங்க. அவசரப்படாதீங்க. அது எல்லாமே கொஞ்ச நேரத்துக்கான சந்தோஷம் மட்டும்தான். அன்னைக்கு ராத்திரி நீ வெறும் பலியாடுதான். என்னை உருவாக்குனவங்க ஆசையை நிறைவேற்ற நெருப்புக்கு நடுவுல குதிச்ச சிறகு கருகி சாக போற ஈசல் தான் நீ. பூஜை செய்யும் போது ஓமகுண்டத்துல நெருப்புல வந்த மாற்றம், என் மனசுல அப்ப வந்த சந்தேகம், அதுதான் என்ன இப்ப இங்க வர வச்சது. கர்மயோகியான என்னுடைய கர்மத்துல இருந்து போக முடியாது சண்டாளா. நீ இருக்க வேண்டிய இடம் நான் இருக்க வேண்டியது. So you die. உர்மிளா, வேண்டாம். சின்ன வயசுல நீ சொல்லுவியே நான் உனக்கு தாங்க. அப்புறம் எதுக்கு நமக்கு நடுவுல அவன்? என்ன ஒண்ணு பண்ணிடாத. நமோவாகம் குருவே. சிவராம், நான் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உன்னோட பிரசன்ஸ் எனக்கு தோண ஆரம்பிச்சது. உங்களுக்கு அதுக்கான திறமை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க உருவாக்குறது, நிலநிறுத்துறது எல்லாத்தையும் கத்து கொடுத்தீங்க. அழிக்கிறத பத்தி கத்து கொடுக்கவே இல்லை. அது என்னோட தர்மம் கிடையாது. நீங்க எனக்கு வேதம் கத்து கொடுத்தீங்க, அதர்வம் கத்து கொடுக்கல. அது என்னோட மதம் இல்லை. சிவராம்,
தயவு செஞ்சு இந்த மாதிரி பூஜைகளை நிப்பாட்டு. அது எப்படி குரு? இந்த உடம்பு சாம்பலாகிற வரைக்கும் ஆத்மாவை தேடணும் நீங்க சொன்னீங்க. ஆனா நீ கத்துக்கிட்டதெல்லாம் தப்பா பயன்படுத்துற. உன்னோட செயல்கள் தவறா இருக்கு. நீ செய்யற இந்த வேலையெல்லாம் கண்டிப்பா உன்னோட அழிவுக்கு தான். எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க காப்பாத்தணும்னு நினைக்கிறது என்னுடைய அழிவை தான். நாமளே அழிவை நோக்கி போறது தற்கொலைக்கு சமம். தற்கொலை பாவம்னு சாஸ்திரம் நமக்கு கத்து கொடுத்துருக்கு. அதனால நீங்க இதுல தலையிடக்கூடாது. நாம பிரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னோட பாதை திசை மாறிடுச்சு. நீங்க திசை மாத்தின பாதையில இருந்து நான் பாதையை தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க வேணும்னே மூடி வச்சிருந்த உண்மைன்ற முகம் எவ்வளவு கேவலமா இருக்குன்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த செயல் தான் என்னை இப்படி உருவாக்குனது. இன்னைக்கு என்னுடைய சுயநலம், அதாவது மோட்சம், அது மட்டும்தான் என்னுடைய நோக்கம். இப்ப நீ எதிர இருந்து தப்பிக்க பாக்குற? ஊர்மிளாட்ட இருந்தா அப்படின்னா நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா நீ இப்ப செய்யற இந்த பூஜையெல்லாம் நிப்பாட்டணும். தீய சக்திகள் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சு நீ செஞ்சிட்டு இருக்கிற இந்த பூஜையெல்லாம் முதல்ல நிப்பாட்டணும். வருஷக்கணக்கா பிராக்டிஸ் பண்ணி நான் உருவாக்குன இந்த திறமையெல்லாம் விட்டுட்டு நான் தனியாளா நிக்கணும், அப்படிதானே? சாக போறன்னு தெரிஞ்சு பயத்துல சிரிக்கிற சிரிப்பு இது. உன் கண்ணுல எனக்கு நல்லா தெரியுது. யார் என்ன சொன்னா? போத நிறுத்து. ஊர்மிளா கிட்ட நான் பேசுறேன். உனக்கு எதுவும் ஆகாது, பூஜாக்கும் எதுவும் ஆகாது. ஒரு நரியோட தந்திரம் தான் என்னுடைய பழைய குரு கிட்ட நான் இப்ப பாக்குறது. கிடையாது, நான் இதை நிப்பாட்ட மாட்டேன். அவளுடைய சாவு அது தேவைதான். பூஜாக்குள்ள இருந்து ஊர்மிளா வெளிவரக்கூடாது. கர்ப்பப்பையில சாகுற குழந்தை மாதிரி ஊர்மிளா பூஜா கூட சாவா, செத்துதான் ஆகணும். அதுக்கு நீ கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் பத்தாது சிவராம். உன்னோட அழிவை நீயே வரவழைக்கிற. இப்ப உன்னை சுத்தி பறந்துட்டு இருக்கிற அந்த மரணத்தோட கழுக நான் பார்த்துட்டு இருக்கேன். சாவ முடிவு பண்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத வரவிடாம பண்ற திறமை இந்த சிவராம எப்பயோ கத்துக்கிட்டான். என்னுடைய பலமான 3 அணையா விளக்குகள் என் பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் நான் அமரன் தான். என்னோட சிஷ்யர்கள்லயே அதிக கெட்ட எண்ணத்தோட இருக்கிறது நீ மட்டும்தான். இன்னைக்கு நான் பார்த்த பெரிய முட்டாளும் நீதான். சிஷ்யா, உனக்காக நான் செலவு பண்ண நேரத்தையும் காலத்தையும் நினைச்சு இப்ப வருத்தப்படுறேன். இனி ஒரு நாள் நம்ம நேருக்கு நேரா சந்திக்க மாட்டோம். நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், இப்படிப்பட்ட இடத்துக்கு ஏன் அவளை அனுப்புறீங்கன்னு. This will make this brats independent. அது அப்படின்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் அதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? எனிவே, இது ரொம்ப பயம்புறுத்துற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டீஃபன் கிங்ஸ் எழுதின புக்கில் மட்டும்தான் இதை நான் படிச்சிருக்கேன். பூஜா பக்கத்துல யார் இருக்காங்க? அங்கிளும் அஸ்வதி இருக்காங்க. பாவம், ஷீ ஷாக்கிங் ஷெல்டர்டு. அவ அம்மாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது.